கிறிஸ்மஸ், கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஏன் நாம் கொண்டாடுகிறோம்? ஏனென்றால் அவர் அவ்வளோ சாதிச்சிருக்கிறார். பொதுவாக நம்ம உலகத்திலே மற்றவருடைய பிறந்த நாளையே நம்ம ஏன் கொண்டாடுறோம்? சில பெரிய ஆட்களுடைய பிறந்த நாள் நினைவு கூறுகிறோம். ஏன்னா அவங்க நிறைய சாதிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ சமுதாயத்துக்கு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை போல் யாரும் செஞ்சதில்லை, செய்யவும் முடியாது. ஏன்னா அவர் நபரே தனி பாருங்க. அவர் வேற ஒருத்தர். அவர் ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர், இந்த மண்ணில் நம்மை மீட்கும்படி வந்தவர். அவர் முழுமையான ஒரு ரட்சிப்பையும் ஒரு மீட்பையும் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறவர். இவரை போல் யாருமே இல்லை. உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ சாதிக்கிறாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வல்லவர், நல்லவர். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அவர் செய்தது எல்லாத்தையும் கொண்டாடுறோம், எல்லாத்தையுமே நினைவு கூறுகிறோம். அப்போ பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படி வந்த மகா பிரபு அவர். அதுதான் அவருடைய மேன்மை. அப்போ நீங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? அவர் கொடுக்குற இந்த ரட்சிப்பை, இலவசமாய் கொடுக்குற இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து மீட்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பாவம் தான் மனுஷனுடைய எல்லா பிரச்சனைக்கும் வேறாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த பாவத்தை டீல் பண்ணுறாரு அவர். இந்த வேறு பிரச்சனையை டீல் பண்ணி அதை சரி செய்து அதிலிருந்து நம்மளை ரட்சித்து அதிலிருந்து கழுவி சுத்திகரித்து பாவம் மன்னிப்பை கொடுக்கறதன் மூலமாய் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கதவை திறந்து விடுகிறார். அதுதான் இயேசுடைய விசேஷம். பாவத்திலிருந்து மீட்கிறார்னா அதன் மூலமாய் சாபத்தின் கட்டுகளையும் உடைக்கிறார். எல்லா ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியும். அதுதான் இயேசுவை குறித்த செய்தி, அதுதான் கிறிஸ்மஸை குறித்த செய்தி பாருங்க. அப்போ நீங்க கிறிஸ்மஸ் அப்படி கொண்டாடுங்க. இயேசு இந்த உலகத்துக்குள்ள ஏன் வந்தார்? என்னை பாவத்திலிருந்து ரட்சித்து எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தரும்படிதான், அதை சம்பாதித்து கொடுக்கும்படிதான் இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? செய்து முடித்த அந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுவோமா?